படித்த பிள்ளைகள், பாஸ் ஆன பிள்ளைகள்லாம் கை தூக்குங்க. யாரும் இல்லையா? 1 2 12. ஆமாம், சைனா 12th தானே? ஆமாம், எந்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா, என்னை இயேசு சாட்சியான இடத்துக்காக உமக்கு சோத்திரம். இந்த நாளிலும் நான் இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறது ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. மேக்ஸ் டெஸ்ட்லாம் எப்படி எழுதுவோனோ தெரில. ஞாயிற்றுக்கிழமை நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து 2 எக்ஸாமையும் அட்டன் பண்ணி வச்சு இன்றைக்கி தேவன் என்னையை சாட்சியாக நடிச்சிருக்காங்க. எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் ஆக கிருபை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்லாம் நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. ரிவைஸ் எல்லோரும் பண்ணுவாங்க, அதை கூட நான் பண்ணலை. ஆனால் நான் அங்கே போய் எழுதுறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டுகளில் தேவ பிரசனத்தை நான் உணர முடிஞ்சிச்சு. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க. எல்லாருமே எழுதுவாங்க, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, என்னை வெக்கப்படுத்துறாதீங்கன்னு சொல்லி கடைசி நிமிஷம் முடிய நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். எனக்கு அந்த இடத்துல எழுதவே முடியலை, தலை சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா எனக்கு பலன் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஏசப்பா என்னை சாட்சியாக நிறுத்தினாங்க. யோபு எல்லா காரியத்திலையும் நான் மார்க் 283 தான் எடுத்தேன். ஆனால் அது நான் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நமக்கு நன்றி. இந்த இடத்துல ஏசப்பா நான் நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்துகிட்டு சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏசப்பா எனக்கு இந்த மார்க்கை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். யோபு எல்லா காரியத்திலும் அவங்க நிறைய இதை இழந்த அப்பமும் அவங்க ஏசப்பாவை குறை சொல்லலை. எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி அதான் நான் தியானம் பண்ணும்போது, ஏசப்பா நான் உங்களை எந்த நாளும் நான் குறை சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த மார்க் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இந்த இடத்துல ஏசப்பா என்னை சாட்சியானதுக்காக கொடி சோத்துறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நீட் தேர்வு எழுத கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கூடர்ந்து வழிநடத்த கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், என் 4 பிள்ளைகளும் நான் எப்பவுமே மார்க்கு கம்மி, ஆனால் ஜோஸ்வா நல்லா எடுப்பான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஏன்னா 4 பிள்ளைகளையும் நான் படித்ததை பார்க்கல. அல்லேலூயா. படித்தா தானே மார்க் வரும். படித்ததை நான் சரியாக பார்க்கல. அவனை காணும். அவன் 10th படிக்கும்போது என் மனைவி விடிய காலம் எழுப்பிவிட்டு சரி பிள்ளை படிக்குன்னு பார்த்தா உள்ளே போய் காலில் ஒரு சேர் போட்டிருந்தான், இதில் ஒரு சேரு, காலில் தலைவாணியை போட்டு நீட்டிட்டு தூங்கிட்டான். பிள்ளை படிக்குன்னு சொல்லிட்டு டீ ஏதோ போட்டுட்டு பிள்ளைக்கு கொடுப்போன்னு போனான், கொர்றன்னு தூங்குறான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிருபை எல்லா பிள்ளைகளையும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். 4 பிள்ளைகளையும் படிக்க முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வருஷம் பெரிய தொகை தேவை இருக்கும். அப்படியே பரத்தை நோக்கி தான் பார்க்குறது. தேவைகளை சந்திக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமாம், அவர் எப்படியாவது எதையாவது ஒன்று செஞ்சு, ஆமாம், மறக்கவே முடியாது. கால்டோல் ஸ்கூலில் நினைக்கிறேன், அவர் ஹெட் மாஸ்டர் என்னை கண்டாலே பயங்கரமாக இருப்பார். பீஸ் கொடுக்கணும், 2000 ரூபாய்க்கிட்ட 2500 பீஸ் கொடுக்கணும். யாருக்கும் தெரியல, 3 பசங்களில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு கூப்பிட விட்டுருக்கும்போது பீஸ் கட்டலையா? நான் சொன்னேன், சார் பரலோகத்துலேருந்து இன்னும் வரல அப்படின்னு. கோபம் வருமா வராதான்? அவர்கிட்ட போய் பரலோகத்திலேருந்து வந்த உடனே தந்துடுறேன் சார் அப்படின்னு கோபம் பயங்கரமாயிட்டு. அவர் பார்த்தார், சரி நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, வெளியாட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் 1000 ரூபா கொண்டாங்க, நான் 1500 போட்டு கொடுத்துறேன்னார். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இதே காரியத்தை சிஎம்லேயும் ஒரு டீச்சர் பண்ணாங்க. சரிப்பா சார், நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க,
சரி நீங்கள் கொஞ்சம் கொண்டாங்க, நான் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்றேன் பையனை பசங்களுக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, தேவை இருந்தால் புருஷன் உயிரை வாங்காதீங்க. இல்லையா? ஆமாம், பொண்டாட்டி உயிரையும் வாங்காதீங்க, பிள்ளைகள் உயிரையும் வாங்காதீங்க. உயிரை வாங்கணுமுனைக்கு முழங்கால் போட்டு அப்பாட்ட கேளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ருசிச்சிருக்கிறேன். நிறைய காரியங்கள் ஊழியத்தின் பகுதியில் பல ஆயிரங்கள் சில நேரங்களில் தேவை இருக்கும். எல்லா தேவையும் அப்படியே பரத்தில் வெளியே கேட்குறக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உள்ளத்தில் அப்படி ஒரு மாதிரி கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அப்பாட்ட துணிஞ்சு கேட்கலாம். அப்பாட்ட ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்கு ஷேர் பண்ணும்போது இந்த ஊழியம் பண்ணணுமாக்கா அப்படின்ட்டாங்க. டபக்குன்னு பார்த்தேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. டேடி மாட்ட சொன்னால் அவர் யார்ட்டையா சொல்லுவாரா? தூதட்ட சொல்லி அனுப்பிவிட்டுவார். உண்மை தானே? ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சிமியோன் இங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின, சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அவர் சொல்லாரு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. சிமியோன் சொல்றார். ஏன்னா அவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி தெளிவாக இங்கே ஆவியானவர் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 36வது வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன செய்ய மாட்டாய்? சத்தமா, மரணம் அடைய மாட்டாய். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் முன்னே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய் என்று ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தது போல ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார். பார்க்கிறாப்ல சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கையிலே ஏந்தி கொண்டு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. ஒரு சந்தோஷம். குழந்தை இயேசுவை கையிலே தூக்கி கொண்டு சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அவருடைய இரட்சணியத்தை நம்ம கண்களும் காணணும். அல்லேலூயா. இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் இரட்சணிய கொம்புமென்றி சொல்லுகிறார். என் இரட்சணிய கொம்பென்றி சொல்லுகிறார். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே இக்கட்டுக்கு விலக்கி காத்த இரட்சணிய பாடல்கள் என்று சொல்லுகிறார். சொல்ல சொல்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. சங்கீதம் 67:1 சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியம் என்று சொல்லுகிறார். உம்முடைய இரட்சணியம். இந்த இரட்சணியம்னா என்ன அப்படின்னாக்கி கொஞ்சம் பக்கத்தில் கை பிடிச்சுங்க. இரட்சணியம்னா என்ன? இரட்சணியம்தான். அல்லேலூயா. இரட்சணியம் என்று சொன்னால் சால்வேஷன், ரட்சிப்பு என்று சொன்னால் பொதுவாக குறிக்கப்படுகிறது. ரட்சிப்பு, ரட்சிப்பு ஒரு வெற்றி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு வெற்றி பெறும்போது, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோடு, ஒரு நாடு இன்னொரு நாடோடு சண்டை போட்டு யுத்தம் பெறும்போது, யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அது ரட்சிப்பு தான். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் ரட்சிப்பு தான். பயங்கரமான பாவ சேற்றிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுவது ரட்சிப்பு. காக்கப்படுவது,
லாரி வரும்போதோ பசு வரும்போதோ எது வந்தாலும் ஒரு மனிதன் காக்கப்படும் போது காக்கப்படுதல் ரட்சிப்பு. ஆனால் இந்த ரட்சிப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படக்கூடிய இரட்சணியம். அல்லேலூயா. இதைத்தான் தாவீது இழந்தபோது சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார் 12வது வசனத்திலே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை. தேவனுடைய இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம், இரட்சத்தின் பாடல்கள் இரட்சணிய பாடல் என்று சொல்லப்படுகிறது, இரட்சணிய சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இரட்சணிய நாளிலே அவர் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சொல்ல, அந்த இரட்சணியத்தை, இந்த இயேசுவை என் கண்கள் கண்டதே, அந்த ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே, ரட்சிக்கக்கூடிய வல்லவரே என் கண்கள் கண்டதே, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அவருக்கு ஆச்சரியம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. ஒரு ஐயா நல்ல பயங்கரமான பூசாரி, 128 கிராமத்துக்கும் பயங்கரமான ஆள். வல்லநாடில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சின்ன சாட்சியை பகிர்ந்து கொண்டார். பயங்கர 128 கிராமங்களுக்கும் 128 கிராமங்கள் பட்டி தொட்டிக்கு எல்லாமே இவர் தான் தர்மகர்த்தா. அப்போ அவர் வேதனை அவருக்கு தாங்க முடியல, மனசில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனையோடு படுத்திருக்கிறார். குடும்பத்தில் பயங்கர குழப்பம், பிரச்சனை, பண தேவை, அப்படி சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். இருக்கிறத விட செத்துடலாம். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன், ஒரு எல்லா இடத்துலையும் கனம் பெற்றது போல கனம் பெற்ற மனிதன். ஆனால் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. அவர் சொன்ன ஒரு காரியம்தான், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, வீட்டுக்குள்ள சோர்ந்து போய் இருக்கிறார். செத்துடலாமா, இருக்கிறத விட செத்துடலாம் போல என்று சொல்லி திடீர் நைட்டு விடியகாலம் தூங்கி கொண்டு இருக்கும்போது இரவில் தட்டி, வல்லநாடில் இருக்க ஒரு சபைக்கு இப்போ கண்ணுக்கு முன்னாடி அங்கே உனக்கு தேவ சமாதானம் உண்டாகும் கிடைக்கின்றிருக்கார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களை கண்ட இவருக்கு பிடிக்காது. 128 பட்டி தொட்டிக்கு அவர் தர்மகர்த்தராக இருந்தால் பிடிக்காதில்ல கிறிஸ்தவங்களை கண்டா. அங்கே போகணுக்கு ஒரு சமாதானம் இருக்குன்னு சொன்ன உடனே இவர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டார். வந்து பின்னாடி உட்கார்ந்த உடனே இவங்க நல்லா பாடி ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் சொல்லும்போது இவருக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன வந்தது? நல்ல ஒரு சமாதானம். அல்லேலூயா. சமாதானம். பரவாயில்லையே, கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது, அவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்களே, நமக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களே, நம்ம தெருஜனத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களே, எல்லாருக்கும் பொதுவாக ஜெபிக்கிறாங்களே, இவங்களை நம்ம பிடிக்காதுன்னு சொன்னோம். வீட்டுக்கு வந்தார். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் காத்துக்கிட்டே இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை போன உடனே பின்னாடி உட்காந்துருப்பாராம். பின்னாடி உட்காந்து எல்லாம் என் ஆத்துமாவே சொல்லும்போதே பின்னாடி வந்துடுவாராம். ஏன்னா இவர் தெரியாத ஆட்களே கிடையாது, பின்னாடி வந்துடுவாராம். ஒரு நாள் ஆவியானவர் அதே போல் ஆண்டவர் தட்டி எழுப்பி, உன் பேர் வேலுன இனி இஸ்ரவேல் என்று சொல்ல அப்படின்னாராம். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்கிறாரு, 128 பட்டி தொட்டிக்கு நான் ஒரு தர்மகர்த்தா, சமாதானம் இல்லாமல் இருந்தது, தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்தா. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். இயேசுவை அறியாத மனிதனுக்கு ஒரு இரட்சணியம், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. சிமியோன் சொல்லுகிறார், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. ஆர்சி பைபிளில் மீட்புன்னு சொல்லப்பட்டு இருக்கிறோம். மீட்பை கொடுக்கிறவரை என் கண்கள் கண்டதே. மீட்பை கொடுக்கிறவர், ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். அந்த தெய்வத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் நல்லா பாருங்க, மேய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாங்க. அழகா அவங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக, தாவீதின் ஊரிலே கரெக்டாக அட்ரஸ் சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் வந்துட்டாங்க. வந்து தீவிரமாக ஆடு எல்லாத்தையும் விட்டுட்டு தீவிரமாக வந்தார்கள். வானசாஸ்திரிகள் அவங்களுக்கு அதே போல் நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே எப்படியாவது மெசியாவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தில், பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கத்தில் அவங்க அப்படி கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 1.5 வருஷமா, அல்லேலூயா,
1.5 வருஷம் எப்படியாவது அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டுமே, ராஜாதி ராஜாவை பார்க்க வேண்டுமே, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஏக்கத்தோடு வானசாஸ்திரிகள் 1.5 வருஷமா. இப்போள்ள காலகட்டத்தில் வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வீட்டில் பார்ப்பாங்க. அல்லேலூயா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கேயாவது தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணாலே கிணின்னு கிடக்கும். 2 நாள் 3 நாள் முதல் நாள் பார்ப்பாங்க. எங்கே போகிறீங்க? நட்சத்திரத்தை பார்த்துட்டு போகிறேன். நட்சத்திரத்தையா? ஆமாம், நட்சத்திரத்தை பார்த்துட்டு போகிறேன். என்னாகமத்தில் போட்டிருக்குல்ல நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு போகிறேன். மறுநாள் ஃபோன் பண்ணுவாப்புல, ஐயோ என்னம்மா ஆயிட்டு தெரியல இவருக்கு, நட்சத்திரம்னு போகிறாரு. ஒவ்வொரு பாசியாக ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி. அதனால தான் அந்த காலத்தில் ஆண்டவர் செல்லையெல்லாம் ஆக்கிட்டார். இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. இரட்சணியத்தை கண்கள் காண வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியத்தை பார்த்து தம்பி ஒரு 10 நிமிஷத்தில் முடித்து தம்பி சில பகுதியை அவங்க பேசுவாங்க. இந்த இரட்சணியத்தை நான் பார்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் உள்ளவனாயும் காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் ஆமா நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்ததினால், இந்த இரட்சணியத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் இருந்ததினால், இந்த இரட்சணியத்தை தேவாதி தேவனை காண வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இருந்ததினால், ஆவியானவருடைய தூண்டுதலோடு அந்த இரட்சணியத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். தேவ பக்திங்கிற வேஷத்தை தான் தரிச்சிருக்கோம். ஓசியால அந்த தேவ பக்தியை குறித்து சொல்லப்படுகிறது. ஓசியா 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளும்போது, அந்த ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பக்தி எப்படி இருக்குது அப்படின்னாக்கி, காலையில் பார்க்கக்கூடிய ஒரு மேகத்தை போல இருக்கிறது. காலையில் பார்க்கக்கூடிய பக்தி எப்படி இருக்குது? நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. ஒரு ஆள் சத்தமாக வாசிங்களேன். ஓசியா இருக்குதா இல்லையா? வாசிமா. என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும். பக்தி எப்படி இருக்குது? இங்கே தான் இருக்கீங்களா? காலையில் காணும் பக்தி. சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் நிறைந்தவனாய். பக்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் மேலே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் காட்டிட்டு ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் இருக்குது பக்தியை குறித்து விவரித்து சொல்ல. பினாகாஸ் எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. பினாகாஸ் என்னாகம 25ஆம் அதிகாரம் ஆண்டவர் தான் சொல்றாரு. 11வது வசனம் 13வது வசனத்தில் 25ஆம் அதிகாரம் என்னாகமும் நிர்மலமாக்காதபடிக்கு என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால், என் நிமித்தம் தேசம் அருவருப்பாக இருக்கிறது. வந்த ஜனங்கள் அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அருவருப்பு, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பு. விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்திற்கும் எதிர்த்து நிற்கிற தேவன் பிடிக்காதவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு விக்கிரக ஆராதனை விபச்சாரமும் பிடிக்காது என்று தெரியும். தெரிந்திருந்த துணிகரமான காரியங்கள் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்று தெரியும். தெரிஞ்சிருந்த போதிலும் அருவருப்பான காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் தேவன் மேலே வைத்த பக்தி வைராக்கியத்தில் அதை அழித்து போட பினகாஸ் எழுப்பினார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு? தெரியுமா தெரியாதா? புருஷன்ட்ட கோபப்படக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அக்கா தங்கச்சிட்ட மூஞ்ச தூக்கிட்டு போகிறது ஆண்டவர் பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? கூட பிறந்தவங்கள நேசிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். கூட பிறந்தவங்கள ஆண்டவர் கூட பிறந்தவங்களோடு அன்பாக இருக்கணும். அவங்கள மூஞ்ச தூக்கிட்டு போகிறது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. இங்கே தான் இருக்கீங்களா? பிடிக்காததான் சில நேரங்கள் நம்ம செய்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை அவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பிடிக்காது. இது பிடிக்காத காரியத்தை தெரியாதவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள். 10 கட்டளைகளை கற்றுக்கொண்டவர்கள், 10 கற்பனைகளை கற்றுக்கொண்டவர்கள், நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்கள், புறஜாதியரோடு ஜாதி ஜனங்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று கற்றுக்கொண்டவர்கள், தேவனுக்கு இது அருவருப்பு என்று தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். தெரிஞ்சுட்டு தான் தப்பு பண்ணுறான். நிறைய நேரத்தில் நம்மளும் தெரிந்து கொண்டு தான் சில காரியத்தை செய்கிறோம். தெரியுமா? கோவப்படக்கூடாதுன்னு தெரியுது, மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு தெரியுது. நான் சில நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சில பேர்லாம் டாம் டீம் டபார்னு அடிப்பாங்க. அந்த ஊழியம் சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லைன்னு. எனக்கு ஒரு ஊழியக்காரர் செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கலை. தேவனுக்கு விரோதமான காரியம் தான் செய்கிறார் தெரிஞ்சது. இப்போ ஒரு சந்தித்து சில ஐக்கிய கூடுகை மாதிரி இருந்தது. ஊழியக்காரர்கள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று பைபிளில் இருக்குது, இது இப்படி தான் செய்யணும்னு எனக்குள்ள தூண்டுதல் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அதை போதிக்கக்கூடாது அப்படின்னா. ஊழியர்கள் கூடுகையில் ஒரு நேரம் ஒரு ஊழியர்கள் தவறான காரியங்கள் செய்தார் என்று சொல்லி ஊழியர்கள் கூடுகையில் வேற கூடுகை கிடையாது, அந்த ஊழியக்காரர் வந்திருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன வசனத்தை தவிர வேறு எதுக்கு நீ போயிடாத, நான் சொல்கிற வார்த்தை தவிர. முடிஞ்ச உடனே அந்த ஊழியக்காரர் கையை பிடிச்சிட்டு சொன்னார், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பிரதர். அன்றைக்கே அவர் விட்டுட்டார் சில காரியத்தை. என்கிட்ட ஆண்டவர் சொன்னது, யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் உயர்த்தி பேசாத, என் அன்பை மாத்திரம் சொல்லு. தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நான் சில நேரத்தில் செய்கிறேன்ல. தேசமே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனுக்காக அர்ப்பணித்தவர்கள், தேவனை ஆராதிப்பதற்காக வந்தவர்கள். எகிப்து தேசத்தை விட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு புறப்பட்டு வந்தவர்கள், அருவருப்பெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க. ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை என்று சொல்லி தான் அவர்களை அழைத்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்று சொல்லி செஞ்சாங்க. இதில் தான் ஒருத்தர் எழும்புனான், பக்தி வைராக்கியத்தை காட்டினான். பினகாசை போல நான் ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டினேன். அல்லேலூயா. அப்படி இரட்சியத்தை என் கண்கள் காண வேண்டும்னா எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அவன் செய்யறான்னு நான் செய்யக்கூடாது, அவன் கோபப்படுற நான் கோபப்படக்கூடாது. ஒரு சகுரி சொல்றாங்க, அவங்க கோபப்படுறாங்க, அவங்க தார்மாரா நடக்கிறாங்க, அதனால நானும் நடக்கிறேன். நோ, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள ஆண்டவர் எப்படி நடத்துறாரு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், அவங்கள எப்படி நடத்துறாங்களோ அந்த ஊழியர்கள் தெரியாது. தேவன் நம்மளை நடத்துகிற பகுதியில் நம்ம நடக்கணும். அவங்களுக்கும் கர்த்தருக்குரியது. தேசம் சீரழிந்து போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் தான், தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு மனுஷன் எழும்புறான், பினகாஸ் என் தேவனுக்கு பிடிக்காத காரியம் அல்லவா பக்தி வைராக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு அருவருப்பான பாதையில் போகும்போது நான் குற்றப்படுத்துகிறேனா, அவர்களுக்காக திறப்பணும்னு நிச்சயிக்கிறேனா, தேவனுடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிறேனா, தேவனுடைய இதயத்தை குளிர பண்ணுகிறேனா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? சிமியோன் சொல்லுகிறார், இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாக இருந்தான். பரிசுத்த ஆவி அவன் மேலே இருந்தது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கு ஒரு சௌகரி சொன்னாங்க, எங்கள் அக்கா ரொம்ப கோவப்படுறாங்க பிரதர், ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் அக்கா, ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க, ஏதாவது கையில் கிடச்சா தூக்கிட்டு வீசிடுறாங்க, ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க பிரதர் அப்படின்னாங்க. அவங்க அக்காவுக்காக நினச்சிங்க, விலைக்கரையும் கொடுத்து ஜெபியுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா விலைக்கரையும் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீ எதை செய்கிறோம்? நம்ம ஆவியானவர் ஏவுதல், பரிசுத்தாவினுடைய ஏவுதல் சிமியோனுக்குள்ள இருந்தது. அதனால தான் இரட்சணியத்தை கண்டா. ஒரு சமயம் திரேஸ்புரம் எங்கேயோ ஒரு ஏரியா மறந்தது போல் இருக்குது. நான் வரும்போது ஒரு நபர் இப்படி கையை காட்டுறாங்க. கையை காட்டிட்டு திரும்பி என்னை எதிர்பார்க்குறாங்க. நான் மூவாகி வந்துட்டேன். கையை காட்டினாங்க, திரும்புகிறாங்க. திரும்பி நான் வந்த உடனே ஆவியானவர் சொல்கிறார், திரும்பி போ அப்படின்னா. அவசரமாக நான் வாரேன், ஒரு இடத்துக்கு போய்ட்டு அவசரமாக வாரேன், டைமிங் அந்த காரியங்கள் கரெக்டாக போகணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்ல, திரும்பி போ. திரும்பி போனால் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் ஒரு 50 ரூபா வேணும் பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தூக்கி வரி போட்டுட்டு அவங்க கையை காட்டணுன்னு நின்று கையை காட்டாமல் வந்துட்டோம். ஆவியானவர் அவங்க மேலே நினைவாக இருக்கிறார். 50 ரூபா என்ன பிரதர், 200 ரூபாயை வச்சுக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் ஏவுதல் நமக்குள்ளே இருக்குதா? தூண்டுதல் இருக்குதா? ஆவியானவர் தட்டி எழுப்புறாரா? அதிகாலையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறோம், செபிக்க போகிறோம். 3 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் தூண்டுகிறார், ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போ என்று சொல்லி தூண்டுகிறார். ஆவியினுடைய தூண்டுதல் 3 ஆயிட்டு, 3:30 ஆயிட்டு, 3:30 மணி ஆயிட்டு, துரிதப்படுத்துகிறார், போ. எழும்பி அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு 3:30 மணிக்கு ஏன் தூண்டாருன்னு தெரியலன்னு போய் கதவை தட்டுனா அந்த ஊழியக்காரர் தூக்கு கயிறோடு இருந்தார். அவர்கிட்ட பேசி 3/4 மணி நேரம் அவரோடு ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஒரு 100 ஆத்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். ஆவியானவர் தூண்டுகிறாரா? நைட்டில் இரட்சணியத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்குத. ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு நான் போகிறேனா? ஆவியானவர் என்ன தூண்டுகிறாரா? தெய்வ பக்தியாக இருக்கிறானா? அந்த இரட்சணியத்தை பார்த்தால் என்ன ஆசீர்வாதம் கத்தரிச்சித்தனா அடுத்த வாரம் இல்லாடி அடுத்த மாதம் தியானிக்கலாம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களை மூடி ரீமானா ஷந்தா ரக தூடா காபாலாபா. இரட்சணியத்தை சிமியோன் சொல்லுகிறார், என் கண்கள் கண்டது. அந்த இரட்சணியத்தை, இந்த இயேசுவை என் கண்கள் காணணும். மேய்ப்பர்கள் கண்டார்களே, சாஸ்திரிகள் கண்டார்களே, விளக்கரையும் கொடுத்தார்களே, நான் காண வேண்டுமே. அந்த தெய்வாதி தெய்வத்தை என் கண்கள் காண வேண்டுமே. யோபு சொல்லுகிறார், வேதனையின் மத்தியில் எல்லாம் இழந்த மத்தியில் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை. கடைசி நாளில் நான் பார்ப்பேன், என் தோல் அழுகி போனாலும் என் கண்கள் அவரை காணும். யோபுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. தேசமே தீட்டுப்பட்டு அருவருப்பான காரியத்தை செய்யும் போது பினகாசுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள எங்க அந்த வைராக்கியம்? பக்தி வைராக்கியம். மற்றவங்களை குற்றப்படுத்துறனா இல்ல தேவனுக்காக திறப்பல நின்று கதறுகிறனா? ஒரு அக்காத்தோட சாந்தாராபலவா. ஆண்டவரே, அந்த இரட்சணியத்தை என் கண்கள் காண வேண்டும்பா. அந்த இரட்சணியத்தை என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த நாளிலே செய்திக்காக வரவில்லை. என்னுடைய மகளுடைய கல்யாண விவாக காரியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பதற்காக வந்தேன். அதனால் அண்ணன் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஏதாவது
பேசணும் அப்படின்னாங்க. எனக்கும் உங்கள் மத்தியில் பேசி ரொம்ப நாள் ஆச்சுனால சில காரியத்தை சொல்லும்படியாய் தேவ ஆவியானவர் இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது ஏவனால அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கவனமாய் கேட்போமா? 15 நிமிஷம் பேசவா, 20 நிமிஷம் பேசவா? சும்மா சொல்லுங்கள், உங்களுடைய சாய்ஸ் தான். 15ஆ 20ஆ? 2 இல்லாமல் அப்படின்னா அது என்னன்னு தெரியலை. அல்லேலூயா. சரி, எவ்வளோ பேசினாலும் நீங்கள் இருந்து தான் போகணும். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிங்கள். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே ஒரு விதமான சலிப்பு, ஒரு விதமான வெறுப்பு. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது, புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது. அப்போ இதில் ஆண்டவர் சொல்கிறார், நான் யார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிந்திருக்கணும். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம்